Hello everyone. So welcome back to my video. So இந்த வீடியோல என்ன அப்படினா நீட் physics வந்து 2019ல வந்த क्वेश्चन பேப்பரோட பார்ட் 3. So ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1 and பார்ட் 2 அப்லோட் பண்ணிருக்கேன். So பார்ட் 1ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 1ல இருந்து क्वेश्चन நம்பர் 15 வரைக்கும் சால்வ் பண்ணிருப்பேன். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 16ல இருந்து क्वेश्चन நம்பர் 30 வரைக்கும் சால்வ் பண்ணிருப்பேன். இது பார்ட் 3னால क्वेश्चन நம்பர் 31ல இருந்து क्वेश्चन நம்பர் 45 வரைக்கும் சால்வ் பண்ண போறோம். So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2019 ஓட क्वेश्चन பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது நமக்கு physicsல. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் சாப்டர் வைஸ் क्वेश्चन அப்லோட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி क्वेश्चन சொல்யூஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படினா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்பதான் நீங்களும் வந்து அந்த வீடியோ பார்க்க முடியும். क्वेश्चन ஆல்பா பார்ட்டிகல் கன்சிஸ்ட் ஆஃப். சோ ஆல்பா பார்ட்டிகல்னா ஒண்ணுமே கிடையாது, நமக்கு தெரியும் ஹீலியமோட நியூக்ளியஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லுவோம். சோ இந்த மேல இருக்குது பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் உங்களோட அட்டாமிக் மாஸ். இது பேர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 2 புரோட்டான் இருக்குது. ஸோ 2 புரோட்டான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. அதில் 2 புரோட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை நியூட்ரான்? 2 நியூட்ரான். அப்போ 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஸோ இந்த 2 புரோட்டான் ப்ளஸ் 2 நியூட்ரான் தான் என்னது உங்களோட ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்னு கேட்டால் 2 proton 2 neutron. The speed of a swimmer in still water is 20 meter per second. The speed of the river water is 10 meter per second and is flowing due east. So என்ன அப்படின்னா இதை நம்ம காம்பஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். உங்கள் ரிவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. உங்கள் ரிவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. நீங்கள் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். இஃப் ஹி இஸ் ஸ்டாண்டிங் வந்து சவுத் பேங்க், ஸோ சதர்ன் பேங்க். ஸோ இது ஒரு நார்த் பேங்க்னு வச்சுக்கலாம், இது வந்து சதர்ன் பேங்க்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அவர் சதர்ன் பேங்க்கில் இருக்கார், ஓகேயா, அண்ட் விஷஸ் டு கிராஸ் த ரிவர் வித் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்னு கேட்டால் அவருக்கு இந்த பாத் தான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஆனால் அவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, என்ன ஆயிடுவார், தண்ணி வந்து இந்த டைரக்ஷனில் வரதுனால அவர் வந்து இங்கே தான் போய் சேருவார். ஏன்னா அவர் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இப்படி போவார். ஆனால் தண்ணி என்ன பண்ணும், 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் அவர் இந்த டைரக்ஷன் தள்ளும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இங்கே போவார். அதுக்கு பேசாமல் அவர் என்ன பண்ணலான்னா, அவர் வந்து வெஸ்ட்டை நோக்கி அவர் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறார் அப்படின்னா இந்த தண்ணி என்ன பண்ணும், அவரை வந்து ஈஸ்ட்டை நோக்கி கொண்டு வந்துடும். அப்போ அவர் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறாரு, அவர் வந்து வெஸ்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணார்னா இந்த தண்ணி என்ன பண்ணும், அவரை ஈஸ்ட்டுக்கு தள்ளும். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தண்ணி வந்து அவர் தள்ள போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி போகணும்னா எந்த ஆங்கிளில் போகணும், ஸோ இந்த தீட்டா தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். நம்ம கேஸில் ஆப்போசிட் என்னது 10, ஹைபாட்னியூஸ் வந்து 20, அப்போ 1/2. சரி, அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2னா தீட்டாவோட வேல்யூ என்னது 30 டிகிரி, கரெக்டா? ஸோ 30 டிகிரி எந்த டைரக்ஷனில், 30 டிகிரி டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ ஏன்னா வெஸ்ட்டை நோக்கி அவர் 30 டிகிரியில் ட்ராவல் பண்ணார்னா அவர் வந்து இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுவார், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுவார். அப்போ 30 டிகிரி வெஸ்ட். A particle moving with velocity v is acted by 3 forces as shown in the figure. The velocity of the particle will be. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் பண்ணிருச்சு. அதனால் டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் ஈக்குவல் டு 0. நியூட்டனோட செகண்டில் என்னது m இன்ட்டு dv/dt இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ dv/dt இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வெலாசிட்டியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு, 0 இருக்குது, ஓகேயா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், 0 கிடைக்கும். நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 0. இந்த இடத்துல வெலாசிட்டி என்னது, ஒரு கான்ஸ்டன்ட், அதனால தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. 2 particles A and B are moving in uniformly circular motion in a concentric circle of radius RA and RB. ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் ஒன்றுமே கிடையாது, இதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அதாவது 2 சர்க்கிளுக்கு சேம் சென்டர் இருக்கும், ஆனால் 2 ரேடியஸ் வேறு வேறு. ஸோ இது வந்து RAங்கிற ரேடியஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட RBங்கிற ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி 2 ரேடியஸ் இருக்குது.
இந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா VA VB. ஸோ ஏங்கிற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா VA ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகுது, பிங்கிற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா VB ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ டைம் பீரியட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, TAவும் TBயும் சேம். ஸோ சம் வேல்யூ Tக்கு சேம் அப்படின்னு வச்சுக்கலாம். The ratio of angular speed of A to that of B. அப்போ ஒமேகா is equal to 2 pi by T. அப்போ ஒமேகா A by ஒமேகா B is equal to 2 pi by TA whole divide by 2 pi by TB. ஸோ இந்த 2 pi கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா TB by TA. ஆனால் TB by TA வந்து சேம். ஸோ TBயும் TAவும் வந்து சேம்னு சொன்னதுனால ரெண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 by 1 அப்படின்னா 1:1. A block of mass 10 kg is in contact against the inner wall of a hollow cylindrical drum of radius 1 meter. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு hollow cylindrical radius இருக்குது, hollow cylinder இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 kg மாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாஸும் இந்த சர்ஃபேஸும், ஸோ இந்த ட்ரம்மோட சர்ஃபேஸ் வந்து கான்டாக்டில் இருக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ இப்போ மாஸ் வந்து 10 kg, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கான்டாக்டில் இருக்க ஃபோர்ஸ் என்ன? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1. The minimum angular velocity needed to keep the cylinder in a station. ஸோ என்னென்னா நீங்கள் என்ன மினிமம் வெலாசிட்டியில் இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க, அதுதான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தெரியும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் FL is greater than or equal to என்ன mg. இந்த FL நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ FL, ஸோ இந்த FL வந்து நம்ம நியூ டைம்ஸ் என்னென்னு எழுதிக்கலாமா? ஸோ நியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் என்னவாகும்? இந்த ஃபோர்ஸ் என்ன, இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறதுனால mv²/r, அப்படி இல்லைன்னா m⍵²r எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா m⍵²r. ஏன் அப்படின்னா அவங்க ஆங்குலர் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நியூ டைம்ஸ் m⍵²r is greater than or equal to mg. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ω² is equal to என்னன்னு வரும்? g by நியூ டைம்ஸ் r. அப்படின்னா ω is equal to √g by nu r. √10 divide by நியூவோட வேல்யூ வந்து 0.1, ரேடியஸ் வந்து 1. அப்போ √100 that is equal to 10. ஸோ இந்த கொஷினில் வந்து ஆப்ஷன் வந்து 10 radian/s. நான் வந்து மற்ற ஆப்ஷன் வந்து தப்பாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ நான் ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிவைட் பை பைன்னு இருக்குது, இது வந்து டிவைட் பை √2. இதுதான் உங்களோட ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 radian/s தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். 2 parallel infinite line charge with a linear charge density. ஸோ ரெண்டு லைன் இருக்குது, இதில் ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. இப்போ என்னென்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 2r. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 2r. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன். ஸோ அதாவது இங்கேருந்து ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லையும் இங்கேருந்து ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன. ஸோ நல்லா பாருங்கள், இந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த டைரக்ஷனில். இந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும்? சேம் டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? அதனால் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? ஆடப் ஆயிரும். அப்போது E due to plus is equal to lambda by 2 pi epsilon naught times r. E due to minus is equal to lambda by 2 pi epsilon naught times r. இப்போ இதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 lambda by 2 pi epsilon naught times r. அப்படி இல்லைன்னா lambda by pi epsilon naught times r. So pi epsilon naught times r. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். 2 point charges A and B have charge plus Q and minus Q respectively are placed at certain distance apart and force acting between them is F. Okay, so ஒரு சார்ஜ் இருக்குது plus Q, இன்னொரு சார்ஜ் இருக்குது minus Q. இந்த ரெண்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ சம் டிஸ்டன்ஸ் அப்பார்ட், ஸோ லெட் இட் பி R. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்கிறப்ப இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து Fன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ F is equal to நம்மளோட ஃபார்முலா என்ன? KQ1 Q2 by R².
ஸோ இந்த Q1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா Q, Q2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் Q பை ஆர் ஸ்கொயர். அப்போ உங்களோட வேல்யூ என்ன? மைனஸ் K Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஓகே ஃபைன். If 25% charge of A is transferred to B. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏல இருக்கிற 25% சார்ஜ். ஸோ ஏவோட இனிஷியல் சார்ஜ் என்னது? Q ப்ளஸ் Q கரெக்டாக. இதில் வந்து 25% சார்ஜ் போயிடுச்சு. அப்போ இங்கே சார்ஜ் என்ன இருக்கும் ஏல? ஸோ ஏல இனிஷியல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா Qன்னு இருக்குது. இதுக்கப்புறம் 25% சார்ஜ் வந்து போயிடுச்சு. ஸோ 25% சார்ஜ் போயிடுச்சுன்னா இதோட சார்ஜ் என்ன ஆயிரும்? 75% சார்ஜ் இருக்கும். ஸோ 75% நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3/4 டைம்ஸ் Qன்னு எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ பியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் Qன்னு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் என்ன ஆகுது இப்போ? ஸோ ஏவோட 1/4 டைம் சார்ஜ் வந்து பி வாங்கிருச்சு. ஸோ பியில் இருக்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா மைனஸ் Q. ஏ கிட்டேருந்து அது எவ்வளோ சார்ஜ் வாங்குது? 1/4. ஏன்னா 25% சார்ஜ் வந்து வாங்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? மைனஸ் 3/4 டைம்ஸ் Q. இப்போ உங்களோட ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ K Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ உங்கள் Q1 என்ன? இதுதான் உங்கள் Q1. அப்போ K 3/4 டைம்ஸ் Q. Q2 என்ன? இந்த வேல்யூ மைனஸ் 3/4 டைம்ஸ் Q பை ஆர் ஸ்கொயர். அப்போது மைனஸ் 3 3s are 9 கரெக்டாக. அதே மாதிரி 4 4s are 16. K Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் K Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து நான் எஃப்னு போட்டுக்கலாமா? ஏன்னா அதானே அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோர்ஸ் இஸ் எஃப். அப்போது 9/16 டைம்ஸ் எஃப். ஸோ 9/16 டைம்ஸ் எஃப். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அ ஸ்மால் ஹோல் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ 2 millimeter ஸ்கொயர். ஸோ மில்லிமீட்டரை நம்ம மீட்டரை மாற்றணும் என்ன பண்ணுவோம்? 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஏரியா, அப்போ ஸ்கொயர், அதனால் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். மீட்டர் ஸ்கொயர் is present near the bottom of fully filled tank of height 2 meters. So height of the tank எவ்வளோ அப்படின்னா 2 meter. Acceleration due to gravity வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. G is equal to 10 meter per second square. The rate of flow of water. So rate of flow of water கேட்டிருக்காங்க. இது ஒரு direct question. நம்ம வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட். So rate of flow of water is equal to area into root of 2GH. ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁻6 ரூட் ஆஃப் 2 × ஜியோட வேல்யூ 10, ஹச்சோட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த ரெண்டு 2லேருந்து நான் ஒரு 2 காமன் எடுத்துட்டேன், வெளியே எடுத்துக்கலாம், ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 2 2s are 4. ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேருந்து ஒரு 2 வெளியே வந்துச்சுன்னா 2 2s are 4 × 10⁻⁻6 × √10. √10ஓட வேல்யூ என்ன? நியர்லி ஒரு 3.14. ஸோ 4 × 3.14 × 10⁻⁻6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆப்ஷன்லேயும் 10⁻⁻6 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ 4 3s are 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 12 கிட்டே இருக்குது, மற்ற எதுவுமே 12 கிட்டே இல்லை. அதனால் இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் 3Dsஐயும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிங்க, உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடணும். The correct Boolean operation represented by the circuit diagram is. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ரூத் டேபிள் வரைய போகிறேன். ஸோ நம்மளோட ரிசல்ட் அதாவது ஒய், அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி தான் நம்மளுக்கு ரிசல்ட் காட்ட போகுது கரெக்டாக. அப்போ எல்இடின்னு எழுதிக்கலாம். ஓகே ஃபைன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் வந்து எப்பயுமே ஈஸியான இடம் எது, ஈஸியான வழியில் தான் ஃப்ளோ பண்ண பார்ப்போம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்க ஒரு பாதையில் தான் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே இருக்குது. ஸோ அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு போகணும். ஆப்வியஸ்லி கிரவுண்ட் தான் இங்கே நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வந்து கரண்ட் வந்து நெகட்டிவ்க்கு போக போகுது. ஓகேயா? அப்போ எந்த பாத்தில் போகுது அதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி வந்து தான் ஆகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி வராமல் வேறு எங்கேயும் போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வந்து இந்த வழியாக போக பார்க்கும். ஓகேயா? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஓப்பன். அப்போ கரண்ட்டால் இந்த வழியாக போக முடியாது, எலக்ட்ரான்ஸால் இந்த வழியாக போக முடியாது. அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த வழியாக போகும். ஸோ இந்த வழியாக போகிறப்ப இந்த எல்இடி பல்ப் என்ன ஆகும், ஆன் ஆயிடும்.
ஆன் ஆகிட்டு இந்த வழியாக கரண்ட் வந்து கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ அதனால் எல்இடி பல்ப் ஆன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஏ வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், ஏ வந்து ஓப்பனாக இருக்க போகுது. அப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்துடும், இங்கிட்டு போக ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு, ஸோ இங்கே பி மட்டும்தான் க்ளோஸு, பி க்ளோஸ் தான், ஆனால் ஏ ஓப்பன். அப்போ கரண்ட் வந்து இந்த வழியாக போக முடியாது. அப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரே வழி என்ன தான், இந்த பல்பை தாண்டி போகணும். ஸோ பல்பை தாண்டி போகிறப்ப பல்ப் என்ன ஆயிரும், ஆன் ஆயிரும். தேர்ட் கேஸ் ஏ க்ளோஸாக இருக்குது, பி வந்து ஓப்பனில் இருக்குது. அதாவது இந்த ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ கரண்ட் என்ன பண்ணும், இந்த வழியை வந்து, ஸோ ஏ க்ளோஸுங்கிறதுனால கரண்ட் இந்த தாண்டி வந்துடும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது. அப்போ கரண்ட்டால் இப்படி போக முடியாது. அப்போ கரண்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த வழியாக தான் போகணும். ஸோ இந்த வழியாக போகிறப்ப அகைன் என்ன ஆகுது, எல்இடி வந்து ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த இதுவும் க்ளோஸு, இதுவும் க்ளோஸு. ஸோ ஏபி ரெண்டுமே க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் கரண்ட் வந்து இந்த வழியாக வந்து இப்படியே போயிடும். ஸோ இங்கே பல்பே க்ளோ ஆகாது. ஸோ இந்த கேஸில் வந்து ஆஃப். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ரெண்டுமே ஒன்றா இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களோட அவுட்புட் என்ன ஆகுது, லோ ஆகுது. ஸோ ரெண்டு இன்புட் ஹையாக இருக்கிறப்போ உங்கள் அவுட்புட் லோ ஆகுது. ஸோ இது வந்து எதோட ட்ரூத் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAND கேட்டோடது. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ஆனில் இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் ஆஃப் ஆகுது. ஸோ இது வந்து NAND கேட்டோட ட்ரூத் டேபிள். அதனால் இது ஒரு NAND கேட். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஹீட் இஸ் நெய்தர் அப்சார்ப்ட் நார் ரிலீஸ்ட் பை த சிஸ்டம். இதில் எந்த ப்ராசஸில் வந்து ஹீட் வந்து ரிலீஸும் ஆகாது, அப்சர்வும் ஆகாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அடியாபயட்டிக். ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோகோரிக் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோகோரிக்னு சொன்னால் உங்களோட வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோதர்மல்னு சொன்னால் உங்களோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐசோதர்மல் வந்து டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர உங்களோட ஹீட் பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் அப்படின்னா ஹீட் வந்து உள்ளேயும் வரலாம், வெளியும் போகலாம். ஆனால் இந்த சிஸ்டம்குள்ளார நீங்கள் எந்த டைம்லேயும் இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஹீட் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகலாம். அதான் உங்களோட ஐசோதர்மல். ஆனால் அடியாபயட்டிக் தான் என்னது, ஹீட் வந்து உள்ளேயும் வராது, வெளியேயும் போகாது. கொஷின் நம்பர் 41. 800 turn coil. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 ஆஃப் எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க 0.05 மீட்டர் ஸ்கொயர். இஸ் கெப்ட் பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர்னு என்ன, உங்களோட தீட்டா ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டு அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 × 10⁻⁻5 டெஸ்லா. when the plane of the coil is rotated by 90 degree around any of its coplanar. ஸோ கோப்ளேனார் என்னென்ன, தீட்டா 2 ஓட வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது, 0 டிகிரி அப்படின்னா 180 டிகிரி ஆக போகுது தீட்டாவோட வேல்யூ. ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படின்னா 0.1 செகண்ட். ஸோ த EMF induced in the coil. ஸோ EMF ஓட ஃபார்முலா என்னது, -d∅/dt. ஸோ dt என்னது, சேஞ்ச் இன் டைம். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 0.1 செகண்ட். ஓகே, இப்போ d∅ என்ன, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு. ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது, NBA cos theta. ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் இந்த கொஷினை பொறுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகாது, 800 தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன தான் கான்ஸ்டன்ட். அப்போ சேஞ்ச் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்னது, உங்களோட தீட்டா, ஏன்னா ரொட்டேட் ஆகுது. அதனால் θ1 - cos of θ2. இப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து என்னது 800 டர்ன்ஸ். பி வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻5. ஏரியா 0.05. cos θ. ஸோ cos of 90 ஓட வேல்யூ வந்து 0 மைனஸ் cos 0 வேல்யூ என்னது 1. இந்த 0 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 8 5 are 40. 40 × 5 200. ஸோ minus 200 × 10⁻⁻5. இது வந்து வெப்பர், ஏன்னா ஃப்ளக்ஸ் வெப்பரில் மெஷர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா -2 × 10⁻³ வெப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா EMF வேணும். இந்த EMF தான் வேணும். அப்போ EMF is equal to minus change in flux. Change in flux எவ்வளோ, -2 × 10⁻³ divided by 0.1. அப்போ உங்களோட டோட்டல் ஆன்சர் என்ன ஆயிரும், ஸோ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா
2 into 10 to the power of minus 3 divided by 0.1. So 0.1 மேலே போச்சுன்னா 2 into 10 to the power of minus 2. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஆனால் இந்த 2 into 10 to the power of minus 2 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? 0.02 எழுதிக்கலாமா? 0.02 volt. The radius of the circle, the period of revolution, the initial position and the sense of revolution are indicated in the figure. Okay, so இந்த figureல என்ன சொல்லியிருக்காங்கன்னா radius of the circle. So radius of the circle வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Period of revolution. So time period of revolution பார்த்தீங்கன்னா 4 seconds. Initial position. So t is equal to 0ங்கிறப்ப இந்த பார்ட்டிகல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா t is equal to 0ங்கிறப்ப இந்த பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கா? கரெக்டாக இல்லை? இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மேக்ஸிமமாக இருக்குது. அதனால் என்னோட ஃபார்முலா என்ன? y of t is equal to a cos omega t ஆயிரும். அதே இது t is equal to 0ங்கிறப்ப இதோட பொசிஷன் மினிமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து காசுக்கு பதிலாக நீங்கள் சைன் போட்டுக்கலாம், a sin omega t அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்னோட a வேல்யூ என்ன? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்ன? அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது? ஸோ இங்கே ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தான். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 3. ஒமேகா ஃபார்முலா என்னது? 2 pi by t. இதான் ஒமேகா. ஸோ இங்கே டீயோட வேல்யூ என்னது? 2 pi by 4, அதாவது pi by 2. இப்போ இது எல்லாத்தையும் நான் எழுத போகிறேன். a, ஸோ a வேல்யூ 3 cos ஒமேகா வேல்யூ வந்து pi by 2 times t. அப்போ ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 43. A parallel plate capacitor of capacitance 20 microfarad. So 20 microfarad தான் உங்கள் capacitance is being charged by a voltage source whose potential is changing. Potential change ஆகுது. அப்போ dV எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? டைமை பொறுத்து. ஏன்னா செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ டைமை பொறுத்து வந்து உங்கள் பொட்டென்ஷியல் வந்து சேஞ்ச் ஆக போகுது. 3. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the conduction current through the connecting wire and the displacement. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியும் என்னன்னா Q is equal to CV-யா. இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? dQ by dt. கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கான்ஸ்டன்ட், அப்போ விட்டுடலாம். dV by dt. dQ by dt ஆக்சுவலாக என்னது? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு C. சியோட வேல்யூ என்ன? 20 மைக்ரோஃபேரட் into 3 volt per second. 20 into 3 60 மைக்ரோ ஆம்பியர். ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களோட கண்டக்ஷன் கரண்ட். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். அதனால் ரெண்டுமே ஈக்குவல். In an experiment, the percentage of error occurred in the measurement. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான கொஷின். இப்போ எக்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b பவர் 1/2 c பவர் 1/3 d பவர் 3. ஸோ டிவைடட் பை, ஆப்வியஸ்லி மறந்துட்டு டிவைட் பை. இது டிவைடில் இருந்தாலும் சரி மல்டிப்ளை இருந்தாலும் சரி உங்கள் ஆன்சரில் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ உங்களுக்கு எரர் இன் எக்ஸ் வேணும் அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் இன் எக்ஸ் வேணும் அப்படின்னா இதில் பவர் இருக்கா? 2. அந்த 2வை முன்னாடி போட்டு டெல்டா ஏ பை ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் பியோட பவர் என்ன? 1/2. அப்போ 1/2 டைம்ஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் 1/3 டைம்ஸ் டெல்டா சி டிவைட் பை சி ப்ளஸ் ஸோ டி கியூப். அப்போ 3 இன்ட்டு டெல்டா டி பை டி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எரர் ஏல எவ்வளோ எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1%. அப்போ 2 இன்ட்டு 1% ப்ளஸ் பியில் எவ்வளோ எரர்னா 2%. சியில் எவ்வளோ எரர்னு சொல்லியிருக்காங்க? 3%. அப்போ 1/3 இன்ட்டு 3%. டியில் எவ்வளோ எரர் சொல்லியிருக்காங்க? 4%. அப்போ 2 ones are 2%, 1% plus 1% plus 12%. அப்போ உங்களுக்கு டோட்டல் என்ன? 12 plus 2 14, 14 plus 1 15, 15 plus 1 16. அப்போ 16%. ஸோ 16% தான் உங்களுக்கு ஆன்சர். A cylindrical conductor of radius r, so conductor சொல்லியிருக்காங்க, is carrying a constant current. Plot the magnitude of the magnetic field B with the distance d from the center of the conductor is correctly represented. So center of the conductorனால நான் இதை கண்டக்டர்னா இதில் தான் சென்டர். ஸோ இங்கேருந்து
இது வரைக்கும் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, ஸோ இதான் அதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே போகிறப்ப அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலா. இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் கண்டக்டர் வந்து 0. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் கண்டக்டர் வந்து 0 இருக்கும். அவுட் சைட் த கண்டக்டருக்கு தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ இன்சைட் த கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா μ0/2π I by r square times d. அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிராஃப் எப்படி இருக்கும், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கர்வ், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கர்வ். இங்கே பார்த்தீங்கன்னா 0 கர்வ். ஸோ இது வந்து 0. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் கண்டக்டர் 0. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் கண்டக்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு இது ஆன்சர். ஏன்னா பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கண்டக்டருக்குள்ளே பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த கண்டக்டர் என்ன ஆகும், ஸோ ஆம்பியர் சர்க்யூட்லாம் μ0/2π I/d. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறைய போகுது டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி குறையுமா, ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் வைஸ் சொல்யூஷன்ஸ் போட போகிறேன். ஸோ லெசன் வைஸ் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லெக்சர் சீரிஸ் போட போகிறேன். ஸோ அந்த லெக்சர் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெசன்ஸும் ஆஸ் வெல் அஸ் அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸாகவும் நடத்துவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th பசங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.